ஹலோ காய்ஸ், இது நான் உங்கள் மிஸ்டர் அன்மோல். அதாவது இது இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்னா பீஃப் அரசியல். என்னடா அவன் பீஃப் அரசியல் அப்படிங்கிறானே. அதாவது இங்க பீஃப் கறி சாப்பிடக்கூடாது, மாடை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கரமான ரூல்ஸ்லாம் இங்கே இல்லை, நான் நார்த்தில் இருக்குது. ஆனா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. இப்போதான் ரீசெண்டா பக்ரீத் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். பக்ரீத் அன்னைக்கு ஒரு சட்டம் வந்திருக்குது, மாடு அறுக்கக்கூடாது. வர வர டவுட்டா இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கோமா இல்ல உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் நார்த்ல இருக்கோமான்னு தெரியல. நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னு வச்சுங்களேன், இந்த டிவிகே இவங்க இதெல்லாம் கொண்டு வரதான் செய்வாங்க. இதுக்கு தான் திருமாவளவன் அப்பயே சொன்னாரு, RSS பெத்தெடுத்த பிள்ளைகள் தான் டிவிகேன்ட்டு. ஒரு ரீசெண்டா பக்ரீத் அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்க வீட்டுல மாடு அறுத்து குர்பானி கொடுக்கறது அது ஒரு பழக்கம். ஆனா அப்போதைக்கு மாடு அறுக்க போற டயத்துல இங்க மாடுலாம் அறுக்கக்கூடாது, அறுத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு போய் வேற இடத்துல விட்டுருவோம், நீங்க இங்க மாடு அறுக்கக்கூடாது ஏதோ ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வருவாங்க. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல எதெல்லாம் உள்ள இல்லையோ இனிமே எல்லாம் தானா நடக்கும். இதை சொன்னா கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துவானுங்க. தாராளமா வாங்க, திறந்து வச்சிருக்கேன். போராடுவதே கடமை.